அடுத்து நாம் இன்று பார்க்க இருக்கும் திரைப்படம் பூவும் பொட்டும். இதுல நமது இசையரசர் நகைச்சுவை அரசருக்காக பாடின பாடல். இது ஒரு தத்துவ பாடல், கொஞ்சம் சோகமயமா இருக்கும். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? என்ன என்ன அப்படின்னு பாடுவார் பாருங்க. ரொம்ப அழகான பாடல், அருமையான பாடல். பார்த்து ரசிப்போமா? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? என்ன என்ன? அறிவென்பது கோயில், அன்பென்பது தெய்வம். அறிவென்பது கோயில், அன்பென்பது தெய்வம், அறம் என்பது வேதம், அவன் என்பது என்ன? என்ன என்ன என்ன? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? துயர் என்பது பாதி, சுகம் என்பது மீதி. துயர் என்பது பாதி, சுகம் என்பது மீதி. இயல் என்பது நீதி, செயல் என்பது என்ன? என்ன என்ன என்ன? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? உறவென்பது பெருக்கல், பிரிவென்பது கழித்தல்,
என்பது என்ன 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 முதல் என்பது தொடக்கம் முடிவென்பது அடக்கம் விடை என்பது விளக்கம் விதி என்பது என்ன 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 அடுத்த பாடல் வைராக்கியம் என்ற திரைப்படம். இந்த வைராக்கியம் திரைப்படத்தில் வந்து நமது இசையரசர் நகைச்சுவை அரசருக்கு ஒரு பாடல் பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில நம்ம நடிகர் வி.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. என்னன்னு பார்ப்போமா அந்த பாடல்? இது ரொம்ப நல்லா ஒரு கிக்கு பாடல். இது மதுவை எடுத்து கொஞ்சம் பூத்து, மதுவை எடுத்து கொஞ்சம் பூத்து, அந்த மயக்கத்திலே வரும் பாட்டு, அந்த மயக்கத்திலே வரும் பாட்டு, மனதை திறந்து கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு பாடல். பார்த்து ரசிப்போம். மதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று, அந்த மயக்கத்திலே வரும் பாட்டு, மலர் இதழை திறந்து கொஞ்சம் காட்டு, அந்த இனிய சிரிப்பில் சுவை கூட்டு, மதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று. மதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று. கட்டப்பா என்னை கட்டப்பா, எவரே கட்டப்பா என்னை கட்டப்பா, பக்தன் என்றால் என்னை கட்டப்பா, நீ பாதி என்றால் பெண்ணை கட்டப்பா, எட்டப்பா அப்பா எவ்வா எவ்வா. தகுமோடா சொல்ல தகுமோடா, நீ புத்தி சொல்ல தகுமோடா, வருமோடா இளமை வருமோடா, வருமோடா இளமை வருமோடா, விட்டு போனால் இளமை வருமோடா, ஏடமுட இங்கிருந்து போடா, உள்ள எவன்டா பயல கொண்டு வாடா போடா. நாடகத்தில் நடிக்கிறானே அவன் மதன் மாதிரி இல்ல? அதை எப்படி தப்பி இருக்க முடியும்? அவனைத்தான் குடிசையில வச்சு கொளுத்திட்டனே. நீ வேற எதை கொளுத்தனியோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. அவனை பாரு. நீ எப்பவும் சந்தேகப்பட்டவனாச்சே, நல்லா பாரு அவனை. கள்ளை உண்டு காதல் பெண்டு, கள்ளை உண்டு ஆஹா காதல் பெண்டு, உறவை தேடும் உலகப்பா, நீ மாயையை விட்டு விலகப்பா. ஆஹா ஆஹா அப்பா. மையல் பொங்கு கைகளினாலே, மையல் பொங்கு கைகளினாலே, மங்கையை கட்டும் உலகப்பா, உன் மனதை கட்டி போடப்பா. சாமி
யாரப்பா இந்த சாமி யாரப்பா ஒழுங்கா சொன்னா கேட்காதப்பா ஒரு முறை சொன்னா உரைக்காதப்பா விருந்தையும் மருந்தையும் கொண்டு வாடப்பா புத்திக்கு வேணும் மருந்து புத்திக்கு வேணும் மருந்து நான் சொன்னதை கேட்டு திருந்து நான் சொன்னதை கேட்டு திருந்து ஞானப்பாலை குடிச்சிருக்கேன் எனக்கு ஏண்டாதிருந்து அப்படி. அடுத்த திரைப்படம் அதிர்ஷ்டக்காரன். நம்ம நகைச்சுவை அரசர் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனா நடிச்ச படம். இதுல ஒரு தெருக்கூத்து பாடலுங்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தெருக்கூத்து பாடல்ல முதல்ல மஞ்சுளா, நடிகை மஞ்சுளா ஃபர்ஸ்ட் பாடிட்டு வருவாங்க. என்ன பாடல் தெரியுமா அது? வந்தனம் 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 சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம், நான் ஒரு பாண்டி நாட்டுக்கு ராணி, நான் ஒரு பாண்டி நாட்டுக்கு ஒரு ராணி, பாண்டி நாட்டுக்கு நான் ஒரு ராணி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகேஷ் உள்ள வரும்போது காண்டீபம் என்று ஒரு பிள்ளை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. மொத்தத்துல இது ஒரு தெருக்கூத்து ஒரு காட்சி அமைப்பு, பாடல் அமைப்பு ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, ரசிச்சு பார்ப்போம். இப்போ உம்பனுக்கு உப்பாலே கொழுக்கட்டையா, பானை வயிரோனுக்கு பருப்பாலே கொழுக்கட்டையா, அத்திமுக விநாயகரே அன்போடு வாருமையா, அத்தனையும் தின்னு போட்டு அடியாரை காருமையா. வந்தனம் 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 சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம், வந்தனம் 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 சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம், வந்தனம் போல் என்ற சுந்தரமே பாண்டியன் நாட்டுக்கு நான் மகாராணி. ஆண்வாடையாகாத அரசியல் பேணி ஆளும் எந்தன் பெயர் அல்லி மகாராணி. வந்தனம் 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 சபையோருக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அந்த தில்லி பட்டணமே துள்ளி நடுங்குது உள்ளபடி. இப்போ யாரை சொன்னா? எங்க அல்லி அரசாணி பேர சொன்னா. ராஜாக்கள் எல்லாமே பூஜைகளாகிய பேசாதிருப்பது யாரை சொன்னா? எங்க அல்லி அரசாணி பேர சொன்னா. சும்மா எந்திரி என்பதும் மந்திரி எல்லாமே எந்திரிப்பாங்களே யாரை சொன்னா? எங்க அல்லி அரசாணி பேர சொன்னா. பவளன் நாட்டு ராஜாவுக்கு இப்போ என்னடி வேலை? அவர் பகலும் இரவும் தோச்சு போடணும் அம்மா அவங்க சேலை. மருத நாட்டு மன்னனுக்கு இப்போ என்னடி வேலை? அவர் பொறுமையோடு கறந்து வைக்கணும் எரும மாட்டு பாலை. தலாங்கு தகதிபி தலாங்கு தகதிபி தலாங்கு தகதிபி தலாங்கு தகதிபிதா 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 தகதிபிதா. காண்டீபம் என்று ஒரு வில்லை எடுப்பேன், சூடாதி சூழலையும் வல்லை உடைப்பேன். காண்டீபம் என்று ஒரு வில்லை எடுப்பேன், சூடாதி சூரரையும் பல்லை உடைப்பேன். பாண்டவர் 5 பேரில் அர்ஜுனனடா, அந்த பரந்தாமன் கண்ணன் என்ற மச்சினனடா. ஏய் சோடா கொண்டு வாடா. பாண்டவன் 5 பேரில் அர்ஜுனனடா, அந்த பரந்தாமன் கண்ணன் என்ற மச்சினனடா. அர்ஜுனா, தீர்த்த யாத்திரை வந்த இடத்தில் திடீரென்று காணாமல் போய்விட்டாயே, எங்கு போயிருந்தாய்? தண்ணி போட போயிருந்தேன் கண்ணபிரானே, ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குளத்துக்கு தானே. நான் தண்ணி போட போயிருந்தேன் கண்ணபிரானே, ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குளத்துக்கு தானே. போட போன இடத்தினிலே கண்ணபிரானே, என் கண்ணா போட போன இடத்திலே கண்ணபிரானே,
பார்த்து விட்டேன் அள்ளியத்தானே, நான் பார்த்து விட்டேன் அள்ளியத்தானே.